கொங்கு பகுதியில் வயதான தம்பதியை குறிவைத்து நடைபெற்று வரும் கொடூர கொலை சம்பவம் காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயமில்லை என்பதை காட்டுவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். வயதான தம்பதியினர் வசித்து வந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அதை யாரோ நோட்டமிட்டு கொண்டு மிக கொடூரமான முறையில் தாக்கி அவர்களை கொலை செய்து அவர்களிடத்தில் இருந்த நகைகளை மற்றும் ஏனைய பொருட்களையும் கூட திருடி சென்றிருக்கின்றார்கள். காவல்துறையை பார்த்து யாருக்கும் பயமில்லை அப்படிங்கிறது தான். ஏனென்று சொன்னால் என்ன செய்து விட முடியும், எப்படியா இருந்தாலும் சரி, எந்த வழக்கு போட்டாலும் சரி, எளிய முறையிலே தப்பித்து வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிறது தான் அந்த கொலை செய்த நபர்களுடைய நோக்கமாக இருக்கும். பயம் இருந்தால் இப்பேற்பட்ட சம்பவங்களை செய்வதற்கு அவர்களுக்கு பயம் இருக்கும். தமிழகத்தில் யாருக்குமே பயம் கிடையாது. என்ன நடந்தாலும் உடனே பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம், சுதந்திரமாக சுற்றலாம். அதற்கு பிறகு அடுத்த இது போன்ற கொலைகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது இது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கடுமையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றது. காவல்துறையை பார்த்துக்கலாம், என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மனநிலையோடு இவர்களால் தான் முடியும். அதனால் கஞ்சா கலாச்சாரம் இதெல்லாம் கலந்து தான் இன்றைக்கி இந்த நிலைமையிலே கொண்டு போய் முடிந்திருக்கின்றது. கிராமங்களிலே ஏழை எளிய மக்கள், வயதான நபர்கள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி இருக்கின்றது. ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பயம் விட்டு போச்சு அப்படிங்கிறது தான் காரணம். ஏனென்று சொன்னால் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இருக்குன்றது சொன்னால் காசை வாங்கிட்டு தானே போஸ்டிங்கே வர்றாங்க. அதுவும் குறிப்பாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டங்களில் வரக்கூடிய காவல்துறையை சார்ந்த நபர்கள், அதே போல் ரெவென்யூவை சார்ந்த நபர்கள், ரெவென்யூ துறையிலே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே அதிகமாக வருமானம் வருகின்றது அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து இங்கே வர்றாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கடமை உணர்வு இருக்கும்? Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.